ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி மொகப்பேர் வெஸ்ட், நெக்ஸ்ட் டு நொலம்பூர் மொகப்பேர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஒரு 40/60. இந்த 40/60 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொகப்பேர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் மில்லேனியம் லேஅவுட்டில் இருக்குது. இது வந்து இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு, லோக்கல் இந்த சென்ஸ் மொகப்பேர் நொலம்பூரில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இதை சொல்கிறேன். இது வந்து விஎன்ஆரோட அப்பார்ட்மெண்ட்டு, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அப்பார்ட்மெண்ட் இன் இந்த லேஅவுட்டு. ஸோ இதுதான் இருக்கிறதுலே பெருசு இந்த லேஅவுட்டில். பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய அப்பார்ட்மெண்ட் இந்த சென்ஸ் கவுண்டிங்கில் ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. இது வந்து ஒரு 40 feet ரோடு. இந்த ரோட்டில் நான் ஆல்ரெடி நம்ம இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரைட்டில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அந்த மாதிரியான ஒரு லேஅவுட்டில் தான் ஒரு 40/60 ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பெரிய இண்டிவிஜுவல் ஹவுசஸ், நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஹவுசஸ். இப்போ ஏன் இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோ ப்ரீஃபாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நொலம்பூர்லாம் பார்த்திங்கன்னா 15 வரையும் போய்ட்டு இருந்தது. இப்போ 15 க்ராஸ் பண்ணி 16, 17 ரேஞ்சில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தர். ஸோ அந்த மாதிரியான ஒரு லேஅவுட்டில் தான் நம்ம க்ராஸ் பண்ணி பார்க்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரெசென்ட்லி வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 8.5 இருக்குது, 9 இருக்குது, 9.5 இருக்குது, 10 இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அரவுண்டு 10,000 rupees கேட்குறாங்க. ஸோ இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. நம்ம பிளாட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டு. நிறைய இண்டிவிஜுவல் ஹவுஸ், எல்லாமே பியூட்டிஃபுல்லான இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இங்கே சரௌண்டிங்ஸில் இருக்கிறது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்குது நம்மக்கிட்ட சேலுக்கு, இந்த லெஃப்ட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ இதெல்லாமே 1 ground ப்ராப்பர்ட்டி. நீங்கள் பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த ஏரியாவெல்லாம் சிஎம்டி கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் லேஅவுட்டில் வந்து எல்லாருமே இப்போ பாதி பேர் விற்கிறவங்க எல்லாமே வந்து இப்போ விற்கிறதுக்கு இல்லை, நான் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சரௌண்டிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஹவுசஸ், இண்டிவிஜுவல் ஹவுஸு லைக் ஸ்டில்ட் ப்ளஸ் 3 floors. ஸோ அந்த மாதிரி டியூப்ளே வில்லாஸு, அந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. இது வந்து ஒரு 40 feet ரோடு, சிஎம்டி அப்ரூவ்டு அண்டு நல்ல ரெசிடென்ஷியல் பிளாட்டு. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி 40/60 சவுத் ஃபேஸிங், சிஎம்டி அப்ரூவ்டு. ஆஸ்கிங் ப்ரைஸஸ் 10,000 rupees per square feet கேட்குறாங்க. ஸோ என்டையராக பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். ஸோ அவங்க கேட்குறது வந்து 2.5 கேட்குறாங்க. நெகோஷியபிள் தான். 40 feet ரோடு, சரௌண்டிங் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ஸு, பங்களாஸு அண்ட் நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸு. சின்ன வீடுங்களே இங்கே பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே சோல்டு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். லேஅவுட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே 1 ground ப்ராப்பர்ட்டி, 1.5 grounds, 2 grounds அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வானகரம் மெயின் ரோடு. ஸோ இது வானகரத்துக்கும் மொகப்பேர் வெஸ்ட், அதாவது நொலம்பூருக்கும் சென்டராக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ எல்லாமே 1 ground, 1.5 grounds சொன்னேன் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ப்ராப்பர்ட்டி. இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ நாட் ஓன்லி பையிங் அண்ட் செல்லிங், ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக எல்லா ஒர்க்கும் பண்ணித்தரோம். எல்லா பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணித்தரோம். அண்ட் ஈவன் லோன் கூட. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி சென்னை லிமிட்டுக்குள்ளே நீங்கள் சேல் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஸோ எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லாமே 40 and 30 feet ரோடு, சிஎம்டிஏ. ஸோ இப்போது கவர்மெண்ட் வந்து இது அனௌன்ஸ் பண்ணதுனால இப்போ ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வருது. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கே காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் எல்லாமே ரொம்ப 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 பக்கத்துலேயே இருக்கும். அண்ட் இப்போ பிரிட்ஜும் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மெட்ரோ அண்ட் சைமல்டேனியஸாகவே கீழே இது இருக்கிறது, என்ன சொல்கிறது, பிரிட்ஜ் இருக்கிறது. ஸோ
ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா அப் டு கோயம்பேடு வரைக்கும் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் போகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.